பிரசாத்தின் அட்ஃபயா வழங்கும் தென்னிந்திய பாடகர்களான உன்னிகிருஷ்ணன் மற்றும் சத்யன் பங்கேற்கும் மெகா மியூசிக் அண்ட் டான்ஸ் ஈவென்ட் எதிர்வரும் ஏப்ரல் 18 அன்று பிளாக்டவுன் கவர்மெண்ட் ஹாலில் நடைபெற உள்ளது. இதற்கான முன்பதிவு டிக்கெட்டுகளை www.evenboss.com எனும் இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். ஹே गाइस, பள்ளிக்கூடத்துல மிகவும் ஸ்லோவான ஒரு பையன் ஆனா இன்னைக்கு ஒரு விஞ்ஞானியாக மாறி இருக்கிறார். யாருன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு அட்ஃபயா சக்சஸ் ஸ்டோரிஸ். ஒரு சிறுவன் ஜெர்மனில பிறந்தாங்க. அவங்க பேசுறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. ஆசிரியர்கள் எல்லாமே இவங்க ஸ்லோ ஸ்டூடெண்ட்னு நினைச்சாங்க. ஆனா அவனோட சிந்தனை ஆற்றல் அளப்பரியதாக இருந்தது. இவன் எப்பவுமே சிந்திச்சு கொண்டே இருப்பான். சிந்திச்சு சில கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பான். ஏன், எப்படி இது வேலை செய்யுது, அப்படி பல கேள்விகளை இவன் கேட்ட வண்ணமே இருந்தான். அவனுடைய பாடசாலை மதிப்பெண்களை பார்த்தீங்கன்னா சாதாரணமா தான் இருந்துச்சு. அவனுடைய கேள்விகளுக்கு புத்தகங்கள் விடையளிக்கல. ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டா அதை டீப்பா ஆராய்ஞ்சு அதுக்குரிய விடைய அவன் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டான். பிசிக்ஸ் மீது அவனுக்கு ஆர்வம் ஏற்பட்டுச்சு. எளிய குவெஸ்சன்ல இருந்து பெரிய டிஸ்கவரிகளை அவன் தேடினான். அவனோட கியூரியோசிட்டி, கிரியேட்டிவிட்டி, விடாமுயற்சி எல்லாத்தையுமே சேர்ந்து அவர் உருவாக்கின இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இன்றைக்கு உலகத்தையும் மாற்றி இருக்கு. அவரோட கண்டுபிடிப்புகள் தான் மாடர்ன் சயின்ஸுக்கு அடிப்படையா இருக்குது. இன்னைக்கு சேட்டலைட்ஸ், ஆஸ்ட்ரோனட்ஸ், ஜிபிஎஸ் எல்லாமே இவரோட ஐடியால இருந்து தான் பிறந்தது. உலகம் ஆரம்பத்துல அவரோட சிந்தனை திறனை புரிஞ்சு கொள்ளவே இல்லை. ஆனா அதுக்காக அவர் சிந்திக்கிறத விட்டதும் இல்லை. அவரோட விடாமுயற்சியால தான் இன்னைக்கு புகழ்பெற்ற விஞ்ஞானியாக அவர் உருவாகி இருந்தார். அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, விடாமுயற்சியோட எங்களுடைய வெற்றி பாதையை நோக்கி நாங்க பயணிக்கும் போது வெற்றி கட்டாயமாக எங்களை அடையும்ன்றதுதான். இந்த சக்சஸ் ஸ்டோரிஸ் யாரோடது பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோடது. இந்த மாதிரியான சக்சஸ் ஸ்டோரிஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அட்ஃபயா பார்க்கலாம், ஹாப்பியா.